ஹலோ நண்பா, வெல்கம் டு பிஸ்னஸ் மீன் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பின்ட்ரெஸ்ட்டில் வீடியோ எப்படி அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், பின்ட்ரெஸ்ட்டில் வீடியோ நம்மளால் அப்லோட் பண்ண முடியாது. இந்தியன் பீப்புள்ஸாக இருந்தால், நீங்கள் இந்தியாவில் இருந்தால் பின்ட்ரெஸ்ட்டில் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா, பின்ட்ரெஸ்ட்டில் இந்தியாவுக்கு நீ வீடியோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் கொண்டு வரல. ஸோ அதான் நான் தம்ப்நெயில்ல ஹவு டு அப்லோட் வீடியோ இன் பின்ட்ரெஸ்ட்னு போட்டிருப்பேன். பட் அது பக்கத்திலே கொஷின் மார்க் போட்டிருப்பேன். ஸோ தம்ப்நெயிலை பார்த்து யாரும் எனக்கு திட்ட வேணாம். பிகாஸ் இதான் உண்மை, நம்மளால் பின்ட்ரெஸ்ட்டில் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது, ஒன்லி பை பின்ஸ். ஓகேங்களா? ஸோ நான் அதுக்கான ஒரு ப்ரூஃபையும் காமிச்சிட்றேன். எனக்கு பின்ட்ரெஸ்ட்டில் இருந்து எனக்கு மெயில் வந்துச்சு. நான் உங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்ப்பில் போய் கேட்டேன், நம்மளால் பின்ட்ரெஸ்ட்டில் வீடியோ எங்களால் அப்லோட் பண்ண முடியாதான்னு கேட்டதுக்கு இந்தியாவில் இனியும் அது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நான் அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஹே கைஸ், பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நான் இந்த மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கேன், ஒய் ஐ கான்ட் போஸ்ட் மை வீடியோஸ் இன் பின்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு. அவங்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, ப்ளீஸ் நோ தட் ரைட் நவ் வீடியோ ஃபியூச்சர் இஸ்ன்ட் அவைலபிள் இன் யோர் கண்ட்ரி, வெரி சூன் வி வில் லான்ச்சிங் திஸ் ஃபியூச்சர் ஆன் இன் அதர் மார்க்கெட்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நமக்கு இந்தியாவுக்கு பின்ட்ரெஸ்ட் ஃபியூச்சரில் வீடியோ அப்லோட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த மெயில். ஸோ நம்மளால் வீடியோ இந்தியாவில் இருந்தீங்கன்னா நம்மளால் பின்ட்ரெஸ்ட்டில் வீடியோ அப்லோட் பண்ண முடியாது. ஸோ கூடிய சீக்கிரம் அவங்க கொண்டு வரேன் அப்படின்னு மெயிலில் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக நான் ஏன் இப்போ இந்த டாபிக் எடுத்தேன்னா, எனக்கு பேசுறதுக்கு வேறு டாபிக் எதுவும் இல்லை. பிகாஸ் நான் அது ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கேன், எப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. பிகாஸ் நான் நிறைய பல யூடியூப் சேனலில் பார்க்கும்போது ஒரு வீடியோவில் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டை எல்லாத்தையும் முடிச்சிடுறாங்க. இப்போ ஃபைவர், நான் ஃபைவரில் எப்படி அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது, எப்படி இது பண்ணுறது, பட் அவங்களுக்கு அக்கௌண்ட் வெரிஃபை ஆச்சா, அதில் அந்த ஃபைவர் மூலிமா அவங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் கிடச்சிதா, எல்லாம் ஒரே வீடியோவில் டக்குன்னு அவங்க வியூஸை ஏற்றுறதுக்காக டக்குன்னு முடிச்சிடுறாங்க. பட் அதெல்லாம் ஒரே வீடியோவில் சொல்கிற விஷயம் கிடையாது. நெக்ஸ்ட்டு நம்மளோட சேனலில் ஃபைவர் பற்றி தான், இட்ஸ் அ ஃப்ரீலான்சிங் வெப்சைட். ஃப்ரீலான்சர்னு ஒரு வெப்சைட் இருக்குது, பட் இது அவுட் ஆஃப் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அதில் ஸ்கேம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறையா சீட்டர்ஸ் வந்துட்டாங்க. ஓகேங்களா? நிறையா ஸ்கேமர்ஸ், சீட்டர்ஸ் எல்லாருமே. ஸோ அது எந்த மாதிரி சீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். பட் நம்ம அடுத்த வீடியோவிலேருந்து ஃபைவர் ஒரு ஃபுல் கோர்ஸாக, நீங்கள் இந்த ஃபுல் கோர்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைக்கும். நீங்கள் நல்லா கிக்ஸ் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் அதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒருத்தருக்கு வேலை செஞ்சு கொடுத்தா நமக்கு ஏர்னிங் வர்றது. அப்படி தான் எல்லாருமே பேசிவ் இன்கம். எனக்கு நான் டெய்லியும் என் ஃப்ரீ டைமில் இவ்வளோ வேலை நான் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும், அது ஈஸியான வேலை, அது மூலிமா நான் ஏர்னிங் பண்ணணும் அப்படிங்கிறத எல்லாத்தோட ஆசை. பேசிவ் இன்கம் ஏர்ன் பண்ணுங்கிற எல்லாத்தோட ஆசை. பட் அது எப்படி ரீச் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியறதில்லை. பட் சில பேர் அது மேலாப்பில் மேய்ஞ்சிட்டு வீடியோ போட்டுறாங்க. அதை நம்பிட்டு போய் நம்ம சும்மா அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம், அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் எப்படி கிக்ஸ் ஏர்ன் பண்ணணும், அது எப்படி ரன் ஆகுது, அதில் எப்படி அனலிட்டிக்ஸ் பார்க்குறது, அது எப்படி டிராஃபிக் கொண்டு வருது. பின்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், பின்ட்ரெஸ்ட்டில் நான் மட்டுமே 30 வீடியோ போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஃபுல்லாக தான் போட்டிருக்கேன். ஆனால் நிறைய பேர் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள், பின்ட்ரெஸ்ட்லாம் 2 வீடியோவில் முடிச்சுட்டு போயிடுவாங்க. இவ்வளோ தான் பின்ட்ரெஸ்ட் அப்படின்ட்டு. பிகாஸ் அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. ஒரு விஷயத்தை ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலிமா தான் அதை வச்சு நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், அதை வச்சு நம்ம எப்படி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறது தெரியும். சும்மா மேலாப்பில் பண்ணால் யாருக்கும் எந்த வித யூஸும் கிடையாது. ஸோ அந்த மாதிரி நம்ம சேனலில் கண்டிப்பாக கிடையாது. இவன் எல்லாம் சும்மா ஒவ்வொரு டாப்பிக்கு ஸ்லோவாக போகிறான்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிடுங்க. யாருக்கெல்லாம் பொறுமையாக இருந்து, ரொம்ப பொறுமையாலாம் இல்லை, டக்குன்னு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த வீடியோவை பாருங்கள், இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? நம்ம சேனலில் இந்த ஒளிவு மறைவங்கெல்லாம் கிடையாது. எல்லாமே வெட்ட வழியாக நான் என்ன லேர்ன் பண்ணணும் அதை அப்படியே உங்களுக்கு சொல்லிடுவேன். பட் அதை நினச்சா நான் அதை லேர்ன் பண்ணிட்டு அதை நான் ஒரு கோர்ஸாக போட்டு மற்றவங்களுக்கு பேக்கேஜாக போட்டு வைக்க முடியும். பட் நான் அப்படி பண்ணலை. பிகாஸ் நான் லேர்ன் பண்ணுற நாலேஜ், ஸ்கில் எல்லாமே மற்றவங்களுக்கு போய் சேரணும். பிகாஸ் நிறையா பேர் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணணும். பட் அவங்க ரீச் பண்ணுறதுக்கான அந்த வே அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. ஸோ அதை எப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் பிஸ்னஸ் மீன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.